அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். விலைமதிப்பற்ற நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் அற்புதமான நாளாக மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது. வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வரம். அவர்கள் தேவையில்லாத சிந்தனைகளால் வாழ்க்கையை வீணாக்குவதில்லை. நிலையில்லாத கவலைகளை சுமந்து மீண்டும் கிடைக்காத இன்று என்ற பொக்கிஷத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கை அழகானது, வாழ்ந்து பார்த்து விடுங்கள். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் அருள் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சாத்தியமே. அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. அவன் துணையின்றி எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை. இறை சிந்தனையுடன் ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். இறைவனின் துணையோடு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அவன் அருளால் அனைத்தும் நலமாகும் என்று நம்ம எல்லாம் 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசியக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். வாருங்கள், இப்பொழுது நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடில் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள், நாம் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது நம்மளுடைய 8 நடை பயிற்சிக்கு முன்பாக 27 தோப்புக்கரணம் செய்திருப்போம். 27 தோப்புக்கரணம் செய்வதற்கு முன்பாக 9 மூட்டு பயிற்சிகள் செய்திருப்போம். இந்த 9 மூட்டு பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக நாம் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய பிரபஞ்சம், இயற்கை, இறைவனை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நாம் இவைகளை எல்லாம் செய்திருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். 9 மூட்டு பயிற்சி செய்திருக்க வேண்டும். 27 தோப்புக்கரணம் செய்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இப்போ 8 நடை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நம்ம 8 நடை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு அருகில தண்ணீர் எப்பொழுதுமே இருக்கணும். நினைவூட்டல்களில் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும்போதே உங்களுக்கு நமக்கு அருகில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது அடுத்த நாள் காலையிலையும் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளணும். தொடர்ந்து நினைவூட்டல்களில் நாம் நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இயல்பாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், அதுவும் இயல்பாகவே இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2 நாசியில் 1 நாசியில் மட்டுமே சுவாசம் வருகிறது. இவையெல்லாம் அடுத்து ஒரு 21 நிமிடங்களில் எவ்வாறாக மாறப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதாவது இப்பொழுது நாம் நடந்து கொண்டே இதை செய்து பார்க்கிறோம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், அது இயல்பாக இருக்கும். அதே இது 21 நிமிடங்கள் கழித்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளை நீங்கள் மடக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இறுக்கம் தென்படும். அது நான் 21 நிமிடங்கள் முடிவுக்கு பிறகு நினைவூட்டுவேன். அந்த மாறுதல் தான் நம்மளுடைய உடலில் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக அந்த இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக பாய்ந்திருக்குங்கிறத நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஆக இந்த மாதிரியான நினைவூட்டல்களில் இந்த மாதிரியான செயல்களை நாம் செய்து நம்மளால் பயணிக்கணும். ஸோ 21 நிமிடங்கள் கழித்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. தொடர்ந்து நினைவூட்டல்களில் நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டு இருக்கிறோம்னு ஒரே ஒரு கேள்வியை நம்மளுடைய மனதில் கேட்கணும்.
இந்த கேள்விக்கு பல்வேறு விடைகளை நம்ம கூற முடியும். நம்ம எதற்காக இப்போ எட்டு நடக்கிறோம், எதற்காக அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் எட்டு நடை பயிற்சியவே தொடங்கி இருப்பீங்க. அப்போ அது ஒரு காரணம் இருக்குது, அதற்காகத்தான் நான் எட்டு நடக்கிறேன் அப்படின்னு வந்தபோது வேறு ஏதேனும் பலன்கள் கிடச்சிருக்கும். ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நபருக்கு எட்டு நடை நடந்ததுனால தூக்கம் அப்படிங்கிறது இரவில் ரொம்ப அற்புதமாக வருது அப்படின்னா அப்போ அதுக்காக நடந்திருக்கும். ஒரு சிலர் என்னுடைய உடல் இளைக்கிறது அப்படின்னா அப்போ அதுக்காக நடக்கிறோம். ஒரு சிலர் எனக்கு முழு ஆற்றல் எனக்கு கிடைக்கிறது, அப்போ அதுக்காக நடக்கிறோம். ஒரு சிலர் என்னுடைய மனது அமைதியாகிறது, என்னுடைய உடல் சமநிலைக்கு வருகிறது, என்னுடைய புத்தி கூர்மையாகிறது அப்படின்னா அப்போ அதுக்காக நடக்கிறோம். அப்போ எதுக்காக நடக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னாலே பல்வேறு பதில்கள் வந்து கொண்டே இருக்கணும். மொத்தத்தில் டைகர் குழுமம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக நாம் இந்த 8 நடை நடக்கிறோம். அடுத்த கேள்வி கேட்கணும், நாம் ஏன் சரி 8 நடை நடக்கிறோம், அது ஏன் இந்த குழுவில் சேர்ந்து நடக்கணும், ஏன் இவங்களோட எல்லாம் சேர்ந்து நடக்கணும், ஏன் நம்ம கமாண்ட்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை நம்ம எழுப்பணும். ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து நடக்கணும்? இன்றைக்கி ஒரு அமைப்பு நமக்காகவே இருக்கிறது. பொதுநல சேவையோடு கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பு சுயநலம் கொஞ்சம் கூட இல்லாமல், கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நபர் 2 நபருக்கு இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, இதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் நாமும் இணையும் போது அந்த அமைப்பை போன்றே எப்படி என்னை இணைத்து வைத்தவர் ஒரு நேர்மறையாளராக இருக்கிறவரோ, எப்படி நான் இணைத்து வைத்தவர்கள் எல்லாம் நேர்மறையாளர்களாக இருக்கிறார்களோ, அதுபோல் நானும் ஒரு நேர்மறையாளனாக மாறுகிறேன். அதுதான் இந்த அமைப்பில் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் இப்போ எல்லாரும் ஒன்றா நடக்கணும் அப்படின்னா, இங்கே கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது. அந்த கூட்டு பிரார்த்தனையில் நாமும் நம்மளுடைய கோரிக்கைகளை பிரபஞ்சத்திடம் வைக்கும் பொழுது அது உடனடியாக நிறைவேறுகிறது. இது எனக்கு நடந்தது போலவே நிறைய பேருக்கு நடந்ததாக அவரவர்களுடைய பின்னூட்டத்தில், அதாவது ஃபீட்பேக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நாம் கேட்டிருக்கோம். ஆகையால் இந்த அமைப்பில் நம்ம இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் நமது இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை நம்மளே கேட்கணும். ஆமாம், இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம், அதில் என்ன, என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு அப்பயாவது நினைவுக்கு வரும். அப்போ நம்ம எதுக்காக இந்த குழுமத்தில் இணைந்து இப்போ 8 நடக்கிறோம்? ஏதேனும் ஒரு காரணம் வச்சுருப்போம். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு பண வரவு அதிகமாக இருக்கணும், நான் நினைத்ததெல்லாம் நடக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி ஏதேனும் ஒரு இலக்கு வச்சுருப்போம் அல்லவா? அந்த இலக்கை நோக்கி தானே நம்ம பயணிக்கிறோம் நித்தம். இப்போ நம்மளுக்கு பண வருவாய் எனக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா என்னுடைய தொழிலை எப்படி நான் வளர்க்கணும், என் தொழிலை நான் எப்படி செய்யணும், என்னுடைய பணியை நான் எப்படி செய்யணும், பிறர் பாராட்டும்படியாக நான் எப்படி போகணும்னு இந்த பல்வேறு காரணிகளை நம்ம யோசிக்கிறோம்ல. இந்த யோசித்தல் எல்லாமே எது? அந்த இலக்கை நோக்கிய பயணம் தான். எனக்கு பண வருவாய் அதிகரிக்கணும், அப்போ அதுக்கு இவைகளெல்லாம் செய்யணும். அதை நித்தம் நம்ம மெருகேற்ற அதை செதுக்க நம்மளுடைய இலக்கு நமக்கு அருகில் வந்து கொண்டே இருக்கும். உடனே இது பண வருவாய்க்கு மட்டுமானா இல்லை, இலக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ ஒரு மாணவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு அவருடைய மதிப்பெண் அப்படிங்கிறது தான் இலக்காக இருக்கும். அந்த இலக்குக்கு அவர் என்ன பண்ணணும்? நித்தம் தன்னை செதுக்கணும், நித்தம் படிக்கணும், நித்தம் புரிந்து கொள்ளணும், நித்தம் அதை மனப்பாடமாக அல்லது எழுதி அல்லது புரிந்து ஏதேனும் ஒன்று செய்து அவர் மாதிரி தேர்வுகள் நிறைய எழுதி அந்த இலக்கை அவர் அடையணும். அப்போது இலக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம தொட போகிறோம். அதுக்கு என்னவெல்லாம் காரணிகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நித்தம் செய்து பழக இலக்கு நமக்கு அருகில் வரும். இலக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். முதல்ல இலக்கு நிர்ணயிக்கும் போது தான் பெருசாக தோன்றும். ஆனால் அதை நோக்கி நம்ம பயணிக்க அது ரொம்ப எளிதாக நமக்கு கைக்கு கிடைக்கிற அன்னைக்கு ஆச்சரியம் தான் நமக்கு மிகுந்திருக்கும். ஆக நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோங்கிறதுல டைகர் குழுமம் நம்மளை இலக்கை தாண்டி வேறு எந்த சிந்தனைக்கும் சென்று விடாமல், நம்மளுடைய மனம் புத்தி உடலை தாண்டி வேறு எந்த வகையிலும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்பட்டு விடாமல் நம்மளை அழகாக செதுக்கி இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கிறார்கள், இலக்கை அடைய வைக்கிறார்கள். ஆக நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோம். இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் அடைய போயிடும், இது போன்ற கேள்விகளுக்கு இலக்கை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இலக்கு நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வெகு விரைவில் வெகு தொலைவில் இருந்த அந்த இலக்கு மிக அருகில் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம எட்ட போகிறோம், தொட போகிறோம், வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஸோ இலக்கை நோக்கிய பயணம் அனைவருக்கும் கிடைக்க, வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கலாம். காரணம், நம்முடைய முன்னவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் பல்வேறு நிலைகளில் நம்மளுக்கு வாழ்ந்து அனுபவித்து கொடுத்து சென்ற ஒரு செய்தி, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும். ஆக இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம், இலக்கை அடைய போயிடும், வெற்றி பெற போயிடும் அப்படிங்கிற நற்செய்தியோட தொடர்ந்து நம்ம
நன்றி கூறல் மற்றும் வாழ்த்து கூறல் அப்படிங்கிற ஒரு செய்தியை நினைவூட்டுவோம். அந்த நன்றி கூறல் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நித்தம் நித்தம் நம்மளை அறிமுகப்படுத்திய அந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தோழமைக்கு, அந்த ஜீவனுக்கு. ஏன்னா தனக்கு கிடைத்த ஒரு விஷயம் பிறருக்கு கிடைக்காம ஒளிச்சு வைக்கிறதே அந்த உலகத்தில் உள்ள நிறைய பேருடைய வழக்கமாக இருக்கிறது. தான் மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த சுயநல விரும்பிகளுக்கு இடையில பொதுநலனாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு கூற்றை அவர்கள் மனதில் வைத்து தனக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம் உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கத்தாங்க அல்லவா அந்த சகோதர சகோதரிகளை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் யாருங்க ஒரு நல்ல விஷயத்தை போதிப்பாங்க? கெட்ட விஷயத்துக்கு நிறைய நண்பர்கள் வட்டம் இருக்கும். ஒரு நபரை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் சேர்ந்து கூட கெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் ஒரு நபருக்கு நல்வழி காட்டுவதற்கு இன்னைக்கு உலகத்தில் ஆளே இல்லை உண்மையை சொல்லப்போனால். அதில் உங்களுக்கு இந்த வழியை காட்டின அந்த சகோதர சகோதரி, அந்த தோழமை, அந்த ஜீவனுக்கு, அவங்க உங்களுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், ஸோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை உங்களுடைய மனதில் எண்ணி சில நேரங்களில் சில ஸ்டேட்டஸை பார்த்து, சில வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஏதேனும் ஒரு இதில் உள்நுழைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு காரணகர்த்தாவான அந்த நபரை நீங்கள் மனதில் நினைக்கணும். அவர்களை மனதில் எண்ணி அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூறணும். சும்மா நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடாது. அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவானை துணை இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள பிரபஞ்சமே அவர்களுடைய எல்லா நலமும் வளமும் கிடைக்க நீ அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீ அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும்னு நீங்கள் பிரபஞ்சத்தையும் இயற்கையும் இறைவனையும் வேண்டி வணங்கி தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுக்கு பேர் தான் நன்றி சொல்லுதல். அடுத்தாப்புல வாழ்த்து கூறுதல். வாழ்த்து கூறுதல் யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நன்றி சொன்னவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும். உங்களுக்கு யார் நன்றி சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கு நன்றி சொன்னோம்? நம்மை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்கள் அறிமுகப்படுத்தியவங்களெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க அல்லவா? அப்போ அவர்களுக்கு வாழ்த்தும் ஆசியும் வழங்க வேண்டிய நேரம். என்னால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்டு இந்த அமைப்பில் இணைந்து இன்றைக்கி ஆரோக்கியத்தோடு இளமையாக அழகாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவானை துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல பிரபஞ்சமே நீ துணை இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் நம்மளுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நாம் நினைவூட்டி கொண்டே இருப்போம். நீங்களும் மறவாமல் இந்த நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம பழம்பெருமை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விகடன் பிரசுரம் வெளியிட்ட ஒரு புத்தகத்திலிருந்து, அதாவது ஆசிரியர் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் எழுதிய பல பழங்களையும் கனிகளையும் ரசித்து கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இந்த வாரமும் சில பல கனிகளை ரசிக்கப் போகிறோம். அந்த ஆசிரியரோட எழுத்து நடை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நித்தம் நானுமே அதை சுவைக்கும் போது ரசிக்கும் போது அவருடைய சொல்லாடலும் சரி, அவருடைய கற்பனை திறனும் சரி மிக அற்புதமாக இருப்பதை நானும் எண்ணிக்கொள்கிறேன். நெய்வேலி பாரதிக்குமார் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம பழம்பெருமை பேச போகலாம். ஒவ்வொரு கனிகளுமே ஒவ்வொரு விதமான ஆச்சரியம் தான். கனி அப்படின்னு சொன்னாலே போன வாரம் மாதிரியே இப்பயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகிக்கலாம். என்ன அப்படின்னா, கனி பட்டியல் சொன்னாலே முதல் பெயராக இந்த பழத்தின் பெயர் தான் வரும். பழங்கள் அப்படின்னு சொன்னாலே முதல் பெயராக இந்த பெயரை தான் உச்சரிப்போம். பார்ப்போம் எத்தனை பேர் உச்சரிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அந்த பழத்தை நம்ம எத்தனை நாள் பார்க்கல, எத்தனை பேர் உச்சரிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஏன் அந்த கனியை முதன்மையாக உச்சரிக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஆசிரியர் சொல்வது போல தான் மனித வாழ்வின் தொடக்கமே இந்த கனியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் எல்லாரும் இல்லை, நான் விடையை சொல்லலை, பார்ப்போம் எத்தனை பேர் சேட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சரி, இதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆதாம் ஏவாளுடைய கதையிலேயே அதுதானே முதல்ல ஆரம்பிக்குது. ஆமாங்க, ஆப்பிள் தான். ஸோ மனித வாழ்வின் தொடக்கம் ஆப்பிளில் இருந்து தான். ஆச்சரியங்கள் புதந்திருக்கும் ஆப்பிள் பழம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விஞ்ஞானம் புவியீர்ப்பு விசை கோட்பாடுகளின் துவக்கத்தை ஐசக் நியூட்டன் மூலம் உருவாக்குகிறது. ஆங்கில கல்வியின் துவக்கமும் ஏஃபார் ஆப்பிளில் தான் ஆரம்பிக்கிறது. ஆரோக்கியத்தின் அடையாளமாக ஆங்கில மருத்துவம் சுட்டிக்காட்டுவதும் ஆப்பிளைத்தான். ஆக ஆப்பிள் ஏதோ ஒரு விதத்தில் வரலாற்றின் மைய புள்ளியாக நம் வாழ்வில் இன்றியமையாத இடத்தை பிடித்திருக்கிறது. ஆப்பிள் வளர்ந்து பரவிய வரலாறு.
ஒரு புத்திசாலி மாணவன் தான் பங்கேற்கும் அனைத்து விஷயங்களிலும் முதன்மையானவனாக வருவது போல முன்னிறுத்தும் இடங்களிலெல்லாம் முதன்மையான இடத்தை பிடிக்கும் ஆப்பிள். அதாவது அது மாணவனோட ஒப்பிடுறாரு பாருங்க. ஒரு புத்திசாலி மாணவன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவன் முதன்மையாக இருப்பான். அதுபோல் அந்த ஆப்பிள் எங்கே கொண்டு போய் வச்சாலும் முதல் இடத்தை பிடிக்குதான். எங்கே முதலாக தோன்றியது என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. ஆப்பிள் மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகியவற்றில் ஏதோ ஒன்றிலோ அல்லது சீனாவிலோ தோன்றியிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆப்பிளை நம்ம முதலாக எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டாலும் ஆப்பிள் முதல்ல எங்கே தோன்றுனது அப்படிங்கிறது இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கிஸ்தான்களை ஆசிரியர் சொன்னார். அதாவது கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அங்கெல்லாம் தோன்றியிருக்கலாம், இல்லைன்னா சீனாவில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் ரோமில் தான் முதல்ல தோன்றியது அப்படின்னு சொல்கிறார். ரோம் நகரத்தில் தான் அது தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயிர் செய்யப்பட்டு வந்த பழம் என்பது பெரும்பான்மையான ஆய்வாளர்களின் ஒருமித்த கருத்து. அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பயிர் செய்து மனிதன் அதை ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தி இருக்கிறான். பயிர் செய்து சும்மா காட்டு மரமாக அதை விடாமல் அதை வளர்த்து அதன் மூலமாக விளைச்சலை உண்டு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களாம். தொல்லியல் ஆய்வாளர்கள் சுவிட்சர்லாந்தில் கண்டுபிடித்த சில தொன்மையான பொருட்களை விஞ்ஞான முறைப்படி, அதாவது கார்பன் டேட்டிங் சோதனையில் செய்ததில் ஆப்பிளை உணவாக கிறிஸ்து தோன்றுவதற்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சுவிஸின் ஆதிகுடி மக்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த கார்பன் டேட்டிங் முறையில் சோதனை செஞ்சு பார்த்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்பாக, ஏன்னா நம்ம கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2000 ஆண்டுகள் சொல்கிறோம், 2023 சொல்லி கொண்டிருக்கோம். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சுவிஸோடைய ஆதிக்குடி மக்கள் அதை உணவாகவே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஆதி காலத்து பழம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிமு 13ஆம் நூற்றாண்டில் எகிப்தை ஆண்ட பாரோ வம்சத்து மன்னன் 2ஆம் ரமீசஸ் நைல் நதி பிரதேசத்தில் ஆப்பிள்களை பயிரிடுமாறு விவசாயிகளுக்கு ஆணையிட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். கிமு 13ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு 13ஆம் நூற்றாண்டில் பாரோ வம்சத்து மன்னன், எகிப்தை ஆண்டிய பாரோ வம்சத்து மன்னன் 2ஆம் ரமீசஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நைல் நதி பிரதேசத்தில் ஆப்பிள்களை பயிரிடுமாறு விவசாயிகளுக்கு அப்பயே ஆணை பிறப்பித்ததாக சில ஆய்வு அறிஞர்கள் சொல்கிறாங்க. கிமு 1ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியின் எல்லையில் இருக்கும் ரைன் பள்ளத்தாக்கில் 35 வகையான ஆப்பிள்கள் காணப்பட்டதாக மற்றொரு தகவல் கூறுகிறது. அதாவது ஒரு வகை 2 வகை இல்லை, ஜெர்மனியில் அந்த ரைன் பள்ளத்தாக்கில் 35 வகையான ஆப்பிள்கள் காணப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் சீனா மற்றும் பாபிலோனில் ஆப்பிள் பயிர்கள் இருந்திருக்கின்றன. ஸோ சீனாலையும் அதே காலகட்டத்தில் இருந்திருக்கு. கிபி 1470 பல்கலைக்களஞ்சியம் ஒன்றை தயாரிக்க பார்த்தோலோமஸ் ஆங்கிலிகஸ் என்கிற கிரேக்க அறிஞர் அதில் ஆப்பிள் பற்றியும் ஆப்பிளிலிருந்து தயாரிக்கப்படும் சிடர் என்னும் பானம் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். சிடர் 1470 அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் சைடர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆப்பிள் சைடர் வினீகர், அதை தான் சிடர்னு குறிப்பிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிடரை அவர் அப்பயே கண்டுபிடிச்சிருக்காரு. 1556களில் 6ஆம் எட்வர்ட் மற்றும் 1ஆம் எலிசபெத் மகாராணி ஆகியோரின் மருத்துவ ஆலோசகர் ஜான் காயஸ் உடல் நலிவுற்ற தருணங்களில் ஆப்பிளை மருந்தாக ஊட்டச்சத்து உணவாக உண்ணும்படி பரிந்துரைத்திருக்கிறார். யாருக்கு? 6ஆம் எட்வர்டுக்கும் 1ஆம் எலிசபெத் மகாராணிக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் நலிவுற்று இருக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வாக இருக்கோ, அப்பெல்லாம் ஊட்டச்சத்தாக, இன்றைக்கி நம்ம ஏதோ ஊட்டச்சத்துன்னு சொல்லிட்டு டிவியில் தெரிகிறதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம் அல்லவா, அவங்க அப்போ உண்மையான ஒரு ஊட்டச்சத்து உணவு எது அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிகிறது. 1600களில் இங்கிலாந்து தேசத்தினர் அமெரிக்காவை ஆக்கிரமிக்கையில் அங்கு சில ஆப்பிள் வகைகள் விளைந்திருப்பதை கண்டனர். 1600களில் இங்கிலாந்து தேசத்தினர் அமெரிக்காவை பிடிக்கும் போது அப்பயே இங்கே ஆப்பிள் இருந்திருக்கதை பார்த்துருக்காங்க. ஆனால் அவை மிக குறைவான மகசூலை தரும் வகைகள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 1623 மாசாசூட்ஸ் மாகாணத்தில் வந்திறங்கிய வில்லியம் ஃபேங்ஸ்டைன் என்பவர்
ரகத்தில் மிக உயர்ந்த ஆப்பிள் விதைகளை மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து வந்தார். அவர் மிக விரைவில் பாஸ்டனில் உள்ள பீகான் மலை பிரதேசத்தில் பயிரிட்டார். அப்படி தான் வந்து போய் இறங்கியிருக்கு. மூடையாக போய் ஆப்பிள் விதையை வச்சு விதைச்சிருக்காங்க. ஆப்பிள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது மிக மிக சமீபத்தில்ங்க. இது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆப்பிள் இப்போ தான் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி 1904 தான் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு தொழுநோயாளிகளை குணப்படுத்தும் நோக்கில் வந்த சாமுவேல் ஈவான் ஸ்டோக்ஸ் என்பவர் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்தார். அங்கேயே ஆக்னஸ் என்கிற ரஜபுத்திர கிறிஸ்துவ பெண்ணை மணந்தார். அவர்தான் சிம்லாவின் தட்பவெப்பம் ஆப்பிள் விளைச்சலுக்கு உகந்தது என்று கருதி ஆப்பிள் செடிகளை நட்டு சாகுபடி செய்தார். 1904 இன்னைக்கு கிட்டத்தட்ட 2023, ஒரு 120 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் இந்த ஆப்பிள் வந்திருக்கு. அதை கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சாமுவேல் ஈவான் ஸ்டாக்ஸ். இவர் தான் வந்து சிம்லா வந்து இதுக்கு சரியான இடமா இருக்கே தட்பவெட்ப நிலைக்கு அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்று இந்தியா உலக ஆப்பிள் உற்பத்தியில் சீனா, அமெரிக்கா, துருக்கி, போலந்து ஆகிய நாடுகளுக்கு அடுத்து 5வது இடத்தில் உள்ளது. ஆப்பிளின் குறிப்பிடத்தக்க வகைகள். ரோசாசியே எனப்படும் பூக்கும் தாவர குடும்பத்தை சார்ந்த ஆப்பிள் பழத்தில் உலகம் முழுக்க 7000 பிரபலமான வகைகளும் மிக அரிதான 2800 வகைகளும் இருக்கின்றனவாம். அவற்றில் சில ரெட் டெலிசியஸ், காலா, குரோனி ஸ்மித், கோல்டன் டெலிசியஸ், ஃபியூஜி, பிங்க் லேடி ஆகியன. அமெரிக்கர் ஒருவரின் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வகை என தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உலகம் முழுக்க உள்ள ஆப்பிள் வகைகளை சாப்பிட்டு முடிக்க 27 வருடங்களும் 3 மாதங்களும் ஆகும் சொல்லியிருக்காரு. அவ்வளவு வகைங்க. ஒரு மனிதன் தினம் ஒரு ஆப்பிள் ரகம் சாப்பிடணும் அப்படின்னா அப்போது அவருக்கு 27 வருடங்களும் 3 மாதங்களும் ஆகுமா? அதை நம்மளே கணக்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளவு ரகங்கள் ஆப்பிளில் இருக்கிறது. ரெட் டெலிசியஸ் பெருவில் முதலில் பயிரிடப்பட்ட இனமாகும். 1872 முதல் அமெரிக்காவின் பிரபலமான ஆப்பிள் வகை இது. சிவப்பு நிறமாக இருக்கும் இவற்றின் தோல் சற்று கடினமாக இருக்கும். உலகில் உள்ள ஆப்பிள்களில் இதுதான் மிக சுவையானது என கருதப்படுகிறது. ரெட் டெலிசியஸ். தொடர்ந்து நமது 8 நடையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளலாம். தண்ணீர் பருகி கொண்டு ஆப்பிள் சுவை உங்களுக்கு நாக்கில் தெரிகிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டே வாருங்கள். நமது மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவோமே. ஆப்பிள் தான் முதல்ல சொல்கிறோம். ஆப்பிளோடைய தமிழ் பெயர் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இன்றைக்கி கமெண்டில். ஆப்பிளின் தமிழ் பெயர் உங்களுக்கு தெரியுமா? 2 வகையான பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு வகை சொல்லிடுவீங்க. இன்னொரு வகை சொல்வது, அதாவது இன்னொரு பெயர் சொல்வது கொஞ்சம் பார்ப்போம் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, அதை கொண்டு வந்து கமெண்ட் பண்ணுறதுன்னு இல்லாமல் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை முயற்சி செய்து பாருங்கள். ஆப்பிளின் தமிழ் பெயர் என்ன? அதுதான் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்க வேண்டிய நேரம். தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு கமெண்ட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆப்பிளின் தமிழ் பெயர் என்ன? 2 பெயர் இருக்கான். அதில் ஒரு பெயர் எல்லாருக்குமே தெரிந்ததாக இருக்குமா, இன்னொரு பெயர் தெரியாதான். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செய்து கொண்டு விடையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். 8 நடையின் 2வது சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது. நடை தளர்வாக இருக்கிறது. தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது. கழுத்து குனியாமல் இருக்கிறது. கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம ரெட் டெலிசியஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பிளை தொடர்ந்து காலா அப்படிங்கிற ஒரு ஆப்பிளை பார்க்க போகிறோம்.
இந்த காலா என்னும் வகை கனடாவில் கண்டறியப்பட்டதாம். மெலிதான தோல், சிவந்த தோலில் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் திட்டுக்களாக காணப்படுமா. தோல் லேசாக இருந்து தோல் மேலே வந்து பச்சை, மஞ்சள், வெள்ளை திட்டுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலா அப்படிங்கிறாரு. கோல்டன் டெலிசியஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்கான். அந்த ஆப்பிள் அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் உருவாக்கப்பட்ட இனமாகும். பொன் நிறத்தில் இருக்குமா இது. பொதுவாக ஆப்பிள்களை அறிந்து வைத்தால் விரைவில் ஃபெர்ரஸ் ஆக்சைடு என்னும் வேதிப்பொருள் ஃபெர்ரிக் ஆக்சைடாக மாறுவதனால் ப்ரௌன் நிறத்துக்கு மாறிவிடும் தன்மை கொண்டவை. நம்ம ஆப்பிளை பறித்து நம்மளே வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு முக்கிய காரணம் ஆப்பிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபெர்ரஸ் ஆக்சைடு வந்து ஃபெரிக் ஆசிடாக மாறிடுமா. அதனால் அது ப்ரௌன் நிறத்துக்கு மாறிடுதான். ஆனால் அந்த கோல்டன் டெலிசியஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பிள் அவ்வளவு சீக்கிரத்தில் மாறாதான். சேலட்டு, இனிப்பு வகை இது தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களாம். ஃபியூஜி அப்படின்னு ஒரு ஆப்பிள், அது ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டவை. இளம் சிவப்பு நிறத்தில் இருக்குமா, அளவில் மிக பெரியதாக இருக்குமா, ஆனால் அதனுடைய இனிப்பு சுவை குறைந்த அளவாக இருக்குமா. அதனுடைய அமிலத்தன்மையும் மிக குறைவு. எனவே இதனை சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோனி ஸ்மித் ஆஸ்திரேலியாவுடைய சார்ந்த மேரி ஆன் ஸ்மித் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த வகை ஆப்பிள்கள், பச்சை ஆப்பிள் நம்ம சொல்கிறோம் அல்லவா, அது வந்து குரோனிக் ஸ்மித். வருடம் முழுக்க காய்க்கும் தன்மை கொண்டவை. பெரும்பாலானவை 2 அல்லது 3 மாதங்கள் மட்டுமே காய்க்கும். தோலும் தடித்திருக்கும், உள்ளிருக்கும் சதை பகுதியும் கடினமாக இருக்கும். நீண்ட நாள் வைத்திருக்கலாம். சாஸு, சாலட்டு, சமையலுக்கு பல விதங்களில் இதனை பயன்படுத்தலாம். பிங்க் லேடி அப்படின்னு ஒரு வகை பார்த்தோம் அல்லவா, அந்த ஆப்பிள்களும் ஆஸ்திரேலியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதான். ஆப்பிள்கள் வளர குளிர் பிரதேசங்கள் தான் ஏதுவானவை. பிங்க் லேடி வந்து வெப்பமான இடங்களிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டதான். மிதமான அளவு ரோஜா வண்ணத்தில் காணப்படும். இன்னும் விசித்திரமான வித்தியாசமான பல வகைகள் உள்ளன. ஆப்பிளை பற்றி மட்டும் படிப்பதற்காக போமாலஜி அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவே ஒன்றுண்டு என்றால் எத்தனை விரிவான கடல் ஆப்பிள்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர முடியும். இப்போ நம்ம ஒரு 4 வகை ஆப்பிள் தான் பார்த்தோம். ஆப்பிள் வகைகளை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்வதற்கு போமாலஜி அப்படின்னு ஒரு படிப்பே இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு கடல் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்பிள்குள்ளே ஒரு கடலே ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆப்பிளின் மருத்துவ பயன்கள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை அணுக வேண்டிய அவசியமில்லை என்பது ஆங்கில பழமொழி. கலோரிகளில் குறைவானது ஆப்பிள். மேலும் கரைபடக்கூடிய நார்ச்சத்துக்கள், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஆப்பிள்களில் அதிகம் என்பதால் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. ஆப்பிள்கள் ஒரு பெண்ணின் கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். ஆப்பிள் பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பார்க்கின்சன் எனப்படும் வாதம், அல்சைமர் எனப்படும் மறதி நோய் வராது. ஆகவே முதுமையை நெருங்குபவர்கள் ஆப்பிள் சாப்பிடுவது அவசியம். மூளைக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் தன்மை ஆப்பிளுக்கு உண்டு. எனவே மாணவர்கள் அதிகம் சாப்பிட்டால் நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். பல் ஈறுகள் கெட்டிப்படும் என்பதால் இரவு படுப்பதற்கு முன் ஆப்பிள் சாப்பிடலாம். நரம்பு பலவீனம் நிவர்த்தியாகும். இதய நோய் பாதிப்பு வராமல் செய்துவிடும். புற்றுநோய் வராமல் தடுக்கும். உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. ஆப்பிளில் உள்ள மாலிக் அமிலம் மலச்சிக்கலை நீக்குகிறது. குடல் பாதையில் உள்ள புண்களை ஆற்றுகிறது. ஸோ தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் எவ்வளவு பலன்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். மூளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதும், அல்சைமர் அப்படிங்கிற அந்த மறதி நோய் வந்து வராது அப்படிங்கிறதையும், வாதம் பார்க்கின்சன் அப்படிங்கிற அந்த வாத நோய் வராது. ஸோ முதுமையை நெருங்குபவர்கள் நித்தம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களும் இதை எடுக்கலாம்னு, எல்லாருக்குமே மூளை அப்படிங்கிறது ஒன்று இருப்பதனால நாமும் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த கட்டத்தை படிக்கும்போது நமக்கும் தோன்றுகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள், வசதி இருப்பவர்கள் இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு, அது மலச்சிக்கல்லிருந்து குடல் பாதையில் உள்ள புண்கள் வரை ஆற்றுகிறது அப்படின்னு அழகாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆப்பிள் பற்றிய அற்புத செய்திகள். புதிதாக பறிக்கப்பட்ட ஆப்பிள் தண்ணீரில் மிதக்குமா. இது வந்து கூடுதல் டிப்ஸு போல் கொடுக்குறாரு. புதுசாக பறித்த ஆப்பிள் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா மிதக்குமா. ஆதாம் ஏவாள் கதைப்படி படைத்தவனின் எச்சரிக்கையை மீறி ஆப்பிளை உண்ட ஆதாமின் தொண்டையில் பழம் சிக்கி கொண்டதால் மனிதர்களின் தொண்டை குழியை ஆதாமின் ஆப்பிள் என்பார்கள். ஆதாம் ஏவாள் கதையில் இறைவனுடைய கூற்றையும் மீறி சாப்பிட்டதுனால அந்த ஆப்பிள் தொண்டையில் சிக்கிக்கிருச்சான். அதனால் அந்த தொண்டை பகுதியை, மனிதர்களின் தொண்டை குழியை
ஆதாமின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கசகஸ்தான் நாட்டில் உள்ள ஆப்பிள் காடுகள் நிறைந்த அல்மாட்டி நகரத்தின் பெயருக்கு பொருள் ஆப்பிள்களின் தந்தை அப்படின்னா. அல்மாட்டி அப்படிங்கிற அந்த நகரத்துடைய பெயருடைய பொருள் என்ன அப்படின்னா ஆப்பிள்களின் தந்தை என்பதாகும். ரோம் தேசத்தில் வணங்கப்படும் போமோனோ அப்படிங்கிற கடவுளுடைய பெயரும் ஆப்பிளின் தெய்வம் ஆகுமா. போமோனோ அப்படின்னா அவர் ஆப்பிளோட தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலத்தில் டென்மார்க், ஸ்வீடன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் ஆசிரியர்களுக்கு மிக குறைவான ஊதியமே வழங்கப்பட்டதாம். மாணவர்களின் பெற்றோர் கூடையாக ஆப்பிள் கொடுத்து அதை ஈடு செய்தனராம். டென்மார்க், ஸ்வீடன்லாம் சில ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைச்சி ஆனால் ஆப்பிள் மட்டும் கூடையாக பெற்றோர்கள் கொடுப்பாங்களாம். ஆசிரியர்களின் ஊதியம் உயர்த்தப்பட்ட பின்னும் ஆப்பிள் ஒன்றை கௌரவ பரிசாக கருதி பெற்றோர்கள் தருவது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறதாம். இன்றைக்கி சம்பளமெல்லாம் கூடுதலாக கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் ஒரு ஆப்பிளாவது கொடுப்பது ஒரு கௌரவம் அப்படிங்கிற மாதிரி டென்மார்க், ஸ்வீடன் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆப்பிள் தனியாக வளரக்கூடிய தன்மை குறைவானது. தனக்கு அருகில் இன்னொரு ஆப்பிள் செடி இருந்தால் நிறைய காய்க்குமா. பாருங்களேன், அது தனி மரம் இல்லை, தோப்பு அப்படின்னு சொல்லும் போல். நீண்ட நாள் உயிர்த்திருக்கவும் செய்யுமா. இன்னொரு மரம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டும் அப்படி இருக்குமா ஜோடியா. எனவே இரண்டாகத்தான் நடுவார்கள். அதோடு தேனீக்கள் அருகில் இருந்தால்தான் இனப்பெருக்கமும் நடக்குமா. அதனால் அமெரிக்காவில் ஆப்பிள் செடி வாங்கினால் கூடவே தேனீக்கள் வளரும் சூழலும் இருக்குமாறு பார்த்து கொள்வார்கள். ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பேணும் தன்மை ஆப்பிள்களுக்கு இயல்பாக உண்டு என்பதை இதன் மூலம் உணரலாம். உண்மைதாங்க. அதனால்தானோ என்னவோ ஆப்பிள்களுக்கு சீன மொழியில் பிங்க் என்று பெயர். அதன் பொருள் அமைதி. சீன புத்தாண்டு அன்று ஆப்பிளை மற்றவர்களுக்கு தருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். யூதர்களுக்கும் இந்த பழக்கம் உண்டு. நியூ இயருக்கு எல்லாருமே மாற்றி நம்ம எலுமிச்சை கொடுத்து கொள்கிறோம் அல்லவா, அதுபோல் அவர்கள் ஆப்பிளை கொடுத்து கொள்வார்களாம். பழைய மனிதர்களுக்கு பழங்களை தருவது பழங்காலம் தொட்டு மனிதர்களின் வழக்கம்தான். சக மனிதர்களின் மீதான பற்றுதலை அது காண்பிக்கிறது. அற்புதங்கள் நிறைந்த ஆப்பிளை நாம் பிறருக்கு தருவது அன்பின் பரிமாற்றம் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தின் பறைசாற்றலும் கூட. பழங்களை கொடுப்பது அன்பின் பரிமாற்றம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்தை பறைசாற்றுவது கூடன்னு அவருக்கே ஒரு நிலை போகிற போக்கில் ஆசிரியர் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு. ஆப்பிள் பற்றிய பழமொழி அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவர் குறிப்பிடுறாரு. அது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிந்தது தான். தினம் ஒரு ஆப்பிள் உண்டு வந்தால் மருத்துவரை நாம் தூர வைக்கலாம். அடுத்தவர் தோட்டத்து ஆப்பிளும் ருசிக்கும். இது மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னது. இங்கே அடுத்தவர் தோட்டத்து ஆப்பிளும் ருசிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பழமும் பதார்த்தமும் அதில் ஆப்பிள் அல்வா சொல்கிறாங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் சிறிது நெய் விட்டு ஆப்பிள் பழங்களை நன்கு துருவி அந்த துருவல்களை போட்டு கிளற வேண்டும். பிறகு பாலை சேர்த்து வேக விட்டு சர்க்கரையை சேர்த்து கிளற வேண்டும். அனைத்தும் நன்றாக கலந்த பிறகு நெய் விட்டு கிளறி முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சிறிதளவு ஏலக்காய் தூளையும் சேர்த்து அதன் மீது பரவலாக தூவி இறக்கினால் சுவையான அல்வா தயார். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லா பழங்களையுமே துருவி கடாயில் பாலில் போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான நெய் விட்டு இப்போ முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுட்டு உடனே அதோடைய அல்வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மைதான். அல்வா அப்படிங்கிறது என்ன, கோதுமை பாலில் இதே விஷயத்தை செய்கிறோம், அதுக்கு பதிலாக பழங்களை சேர்த்து பழ அல்வாவாக செய்கிறார்கள். சரி, அது அவர்கள் சொல்லது, நான் இப்போ சொன்னது, நீங்கள் கேட்டு அதை செய்வது உங்களுடைய கையில் விட்டு விடுகிறேன். தொடர்ந்து ஆப்பிள் அப்படிங்கிற அந்த கனியை நாம் சுவைத்து ரசித்து முடித்துவிட்டு இன்னொரு கனிக்கு நாம் செல்ல போகிறோம். இந்த கனி கம்பராமாயணம் சம்பந்தப்பட்டதோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த கனியின் பெயரில் கம்பராமாயணம் சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் இருக்கும். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதனாலேயே ஸ்லைடில் 2 வாரமாக பழங்களுடைய பேர்களை நீங்கள் கெஸ் பண்ணி சேட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். ஸோ கம்பராமாயணம் சொல்லிட்டனோ, ராமாயணம்னே சொல்லலாம். ராமாயண கதாபாத்திரத்தின் ஒரு பெயரை கொண்டது இந்த பழம். நிச்சயமாக எல்லோருமே கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆம் ஆம் ஆம், சீத்தாப்பழம் அப்படிங்கிறது சிந்தை அல்லும் சீத்தாப்பழம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இயற்கை தரும் ஐஸ்கிரீம் என்று சீத்தாப்பழத்தை பார்க்கும் போதெல்லாம் தோன்றும். கனிந்த சீத்தாப்பழத்தின் சுவையும் குளிர்ச்சியும் மாவு போன்ற அதன் அமைப்பும் அப்படி என்ன வைக்கும். சீதளம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள்.
குளிர்ச்சி தரக்கூடிய பழம் என்பதால் தான் சீதள பழம் அப்படிங்கிறது மருவி சீதாப்பழம் ஆனது. மற்றபடி ராமாயண சீதைக்கோ சாதாரண சீதைக்கோ ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் என்ன காரணத்தினாலோ சீத்தாப்பழத்தின் ஒரு வகைக்கு ராம சீத்தாப்பழம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஸோ ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிட்டார், சீதளப்பழம் அப்படிங்கிறது தான் மருவி சீத்தாப்பழமாக மாறி இருக்கிறது. ராமாயணத்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ராம சீத்தாப்பழம்னு ஒன்று இருக்குது, அது என்ன அர்த்தத்துக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. சீத்தாப்பழத்தை இயற்கை ஐஸ்கிரீம் சொல்கிறார், உண்மைதானே? அதில் உள்ள அந்த மாவுத்தன்மையாகட்டும், குளிர்ச்சி தன்மையாகட்டும், இனிப்பு தன்மையாகட்டும் எல்லாம் கலந்த ஒரு சுவை, ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல கனிந்த சீத்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சீத்தாப்பழ மரம் வெப்பமண்டல தென் அமெரிக்க பகுதிகளான பெரு, வெனிசுலா, மெக்சிகோ, பிரேசில் ஆகிய பகுதிகளில் முதலில் விளைந்த அனோனா சாதியை சேர்ந்த தாவர இனமாகும். இது 25 அடி வரை உயரம் வளரக்கூடிய சிறிய வகை மரமாகும். பெரும்பாலான அனோனா சாதி இனங்கள் மித வெப்ப பகுதிகளில் நன்றாக வளரும் தன்மை கொண்டவை. சீத்தாப்பழத்தை நன்கு பராமரித்தால் ஓரளவு குளிர் பிரதேசங்களிலும் கூட வளரும் தன்மை கொண்டவை. சீத்தாப்பழத்தின் காய்கள் மரத்தில் பழுக்கக்கூடியவை அல்ல. அவற்றை பறித்து வீட்டில் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். பழத்தின் ஓடுகள் மெதுவாக விரிசல் விடும்போது பறித்து வைத்து பின்னர் சாம்பல் நிறத்துக்கு மாறி லேசாக வாசம் வரும்போது கைகளால் அழுத்தி பார்த்தால் அமுங்கும் பதத்துக்கு வந்தால் கனிந்து விட்டது என்று பொருள். சீத்தாப்பழத்தை மரத்திலே விட்டு பழுக்க வைக்க முடியாது, அதை பறித்து வைத்து தான். அப்போ நீங்கள் கடையில் வாங்கும்போது அது காயாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிடுங்க. அவங்க எப்போ பறிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் விருவுத்தன்மை ஏற்படும் பொழுது பறிச்சிடுவாங்க. நாம் வாங்கிட்டு வந்து வச்சு அது ஒரு சாம்பல் நிறத்துக்கு வரும்போது அதில் வாசம், சீத்தாப்பழத்துடைய வாசம் அற்புதமாக வரும். அப்படி வரும்போது அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அமுக்குத்தன்மை கிடச்சிச்சு அப்படின்னா அது பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அது கனிஞ்சிருச்சுன்னா உடனே அழுகக்கூடிய தன்மைக்கு போயிடும். ஆகையால் அந்த பழத்தன்மையிலேயே அதை சாப்பிட்டுடணும் அப்படின்னு அழகாக ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். விரைவில் அழுகும் தன்மை கொண்டதால் கனிந்த பிறகு நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியாது. மற்றபடி கனிவதற்காக பிரத்யேகமாக எதுவும் செய்ய தேவையில்லை. இதை கொண்டு போய் புகை போடணும், இதை கொண்டு போய் அரிசிக்குள்ள வைக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரணமாக வச்சாலே அது கனிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். சீத்தா மரம் நன்றாக காய்க்கக்கூடியது. நட்டு வைத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் 10 கிலோ எடை அளவுக்கு பழங்களை ஈனக்கூடியது. ஸோ இதை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணகிரி ஏரியாவில் நான் பயணிக்கும் பொழுது ஒரு அற்புதமான அந்த கனியின் சுவை எனக்கு வந்து போகிறது. அப்படி பாதையோரத்தில் விற்ற அந்த கனிகளை வாங்கி ருசித்த நினைவு வந்து போகிறது. சீத்தாப்பழத்தின் வகைகள் உலகெங்கும் பரவலாக நாட்டு சீத்தாப்பழம், முள்ளு சீத்தாப்பழம், ராம சீத்தாப்பழம் என்று 3 வகைகள் உள்ளன. இவற்றில் நாட்டு சீத்தாப்பழம் எனப்படுபவை தோல் மீது பல அறைகள் கொண்டவை போல இருக்கும். உள்ளே மாவு போன்ற சதைப்பகுதி, அதனுள் கருப்பு விதைகள் இருக்கும். நாம் சாதாரணமாக தோட்டங்களில் வளர்ப்பவை. அனோனா சாதி இனங்களில் இதுவே உலகெங்கும் அதிகம் விளைவிக்கப்படுவதாகும். முள்ளு சீத்தாப்பழம் மேல் தோலில் சிறிய முட்கள் இடைவெளி விட்டு காணப்படும். உள்ளே விதைகள் குறைவாக, சதைப்பகுதி மிகுந்து இருக்கும். வியட்நாம், கம்போடியா, போர்ச்சுகல், இந்தோனேசியா, மலேசியா, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் பரவலாக விளைவிக்கப்படுகிறது. ராம சீத்தாப்பழம் மேல் தோல் சிவந்த நிறத்திலும் வில்வப்பழ ஓட்டினை போல தோற்றத்திலும் அதே நேரத்தில் கடினமும் இல்லாமல் இருக்கும். இந்த பழம் பார்ப்பதற்கு நிலையான வடிவத்தில் இருக்காது. சில உருண்டையாகவும், சில கரடு முரடான தோற்றத்திலும், சில நீல வாட்டத்திலும் காணப்படும். நம்ம கொடைக்கானல் கேம்புக்கு போயிட்டு வரும் பொழுது நமக்கு பழங்கள் வாங்கி கொடுத்தார்கள் அல்லவா, மதுரையை சேர்ந்த சாந்தியக்கா. அந்த பழத்தை போலத்தான் அந்த சீத்தா உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ கொடைக்கானல் வந்தவர்கள், அதை ருசித்தவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அந்த சீத்தாப்பழம் நினைவுக்கு வந்து போகிறது. அது காட்டு சீத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரர் நம்மளுக்கு சொன்னார். அந்த காட்டு சீத்தா அப்படிங்கிறது விதைகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சீட்லெஸ் சீத்தான்னு சொல்லலாம். தோல் கடினமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கனி வந்து ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அது உடனடியாக விற்றும் தீர்ந்து விட்டது அந்த இடத்துலையே. ஸோ அதுவும் எனக்கு இப்போ நினைவுக்கு வந்து போகிறது. தொடர்ந்து நம்ம வந்து
இவை இல்லாமல் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கும் பாவ் என்று அழைக்கப்படும் அசிமினா சீத்தாப்பழங்கள் மேல் தோலில் அறைகளோ முட்களோ இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு மாங்காய் நீல வாக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தோற்றமளிக்கும். இந்த பழத்தின் வாசனையும் மாம்பழத்தின் வாசனை போலவே இருக்கும். ஆனால் உண்ணும்போது சீத்தாப்பழத்தின் இயல்பு சுவையுடன் இருக்கும். ஸோ மாம்பழம் போலவே இருக்குமா பார்ப்பதற்கு, வாசனை கூட மாம்பழம் போலவே இருக்குமா, ஆனால் சுவை தான் சீத்தாப்பழம் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிமினா என்பது அமெரிக்க பழங்குடியினரின் மொழி சொல். பிரெஞ்சு இயற்கைவியலாளர் மைக்கேல் ஆடம்சன் தான் இவ்வகை பழத்தை முதலாக கண்டுபிடித்தார். அவர் சூட்டிய பெயர்தான் இது. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் தாமஸ் ஜெபர்சனுக்கும் மிக பிடித்தமான பழம் என்பதால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதிபர் மாளிகை தோட்டத்தில் நிரம்பியிருந்த மரம் அசிமினா சீத்தாப்பழ மரம் தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் தாமஸ் ஜெபர்சனுக்கும் மிகவும் பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அதிபர் மாளிகையில் இந்த பழத்தை நிறைய, அதாவது யார் அதிபர்களாக வர்றாங்களோ, இப்போ நம்மளுடைய கலாம் ஐயா நம்மளுடைய நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கும்போது அந்த மொஹல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பார்க்கில் நான் ஒரு சூழ்நிலையில் அங்கே போயிருக்கும் பொழுது ஒரே நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூலிகை செடிகளாக வளர்த்து வைத்திருந்தார். அந்த பார்க்கே குரோட்டான்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு முழுக்க மூலிகை தாவரங்கள், அந்த மூலிகை தாவரங்களுக்கு இசை ஒலிக்க செய்திருந்தார். அது அங்கே தமிழ் பாடலும் ஒலிக்கப்பட்டது. இசைக்கே, அதாவது தாவரங்களுக்கு இசையை கொடுத்தாரா இல்லை பார்ப்பவர்களுக்கு இசையா அப்படிங்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கண்டிப்பாக வேறு பொருள்பட தான் இங்கே செஞ்சிருப்பார். அப்படி இசையோடு சேர்ந்த இயற்கையான ஒரு மூலிகை செடிகளை அவர் அந்த பார்க் ஃபுல்லாக வச்சுருந்தார். அதாவது அவருடைய ராஜ்பவனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் முழுக்க மூலிகை செடிகளால் ஆன தோட்டத்தை வடிவமைத்திருந்தார். அதுபோல் எனக்கு இப்போ இங்கே ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபர், அமெரிக்க அதிபர், அவருக்கு சீத்தாப்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சீத்தாப்பழத்தை அவர்களுடைய தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எனக்கு நம்மளுடைய கலாம் ஐயாவும் நினைவுக்கு வந்து போனார். செரி மோயோ என்று அழைக்கப்படும் சீத்தாப்பழ வகைகள் தென் அமெரிக்க நாடுகளான சிலி, பெரு, கியூபா, மெக்சிகோ, ஈக்வட்டார், கொலம்பியா ஆகிய நாடுகளில் அதிகம் காணப்படும். செரி மோயோ மேல் தோலில் சிறு பருக்கள் போல இடைவெளி விட்டு தோற்றமளிக்கும். இப்பழங்கள் இளம் பச்சை அல்லது வெளிரிய செந்நிறத்தில் காட்சியளிக்கும். உள்புற சதை கூட வெண்மையாக இல்லாமல், நம்ம எல்லா சீத்தாப்பழமும் வெண்மையாக பார்ப்போம்லவா, இங்கே இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் அதிருசியாக இருக்கும். ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர் மார்க் ட்வைன் உலகத்தின் சுவைமிக்க பழம் செரிமோயோ அப்படிங்கிறார். உலகத்திலே மிகச்சிறந்த சுவைமிக்க பழம் அப்படிங்கிறது செரிமோயா தான் அப்படிங்கிறாராம். செரிமோயா என்பதற்கு ஸ்பானிஷ் மொழியில் குளிர் விதைகள் என்று பொருளாம். இவ்வாறாக சீத்தாப்பழத்தை பற்றி இன்னும் நாம் அடுத்த வாரமும் தொடரும் அளவுக்கு நிறைய எழுதி வைத்திருக்கிறார் ஆசிரியர். ஸோ அடுத்த வாரம் நாம் சீத்தாப்பழத்தை இன்னும் ருசிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஆப்பிளின் தமிழ் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதில் குமளிப்பழம் அப்படிங்கிறத நிறைய பேர் குறிப்பிட்டுரும். ஆனால் இன்னொரு பெயர் உண்டு அப்படின்னு சொன்னால, முதல்ல ஆப்பிளுக்கு தமிழ் பெயரில் குமளிப்பழம், இன்னொரு பெயர் அரத்திப்பழம் அப்படின்னு சொன்னார். அரத்திப்பழம் மற்றும் குமளிப்பழம் அப்படின்னு ஆப்பிளுக்கு தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு 1904 தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சூட்டிய பெயராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. வாருங்கள், நாம் வேண்டியதெல்லாம் கிடைப்பதற்கு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.